Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பைத்தானில் என்னென்னா பைத்தான் ப்ரோக்ராம் இன்றைக்கி பார்க்க போகிறது. பட் ஆனால் ஒரு பிளாட் வந்துட்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிளாட் அப்படின்றது ஒரு கிராஃபு. ஸோ என்ன அப்படின்னா ஒரு சேல்ஸ் டேட்டாவை எடுத்துகிட்டு அந்த சேல்ஸ் டேட்டாவுக்கு வந்துட்டு கிராஃபை பிளாட் பண்ணி அந்த கிராஃபை வந்துட்டு அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். ஒரு விண்டோவில் வந்துட்டு ஷோ பண்ணி தட் மீன் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஒரு சேல்ஸ் டேட்டா அதுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமை எழுதி அதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த சேல்ஸ் டேட்டாவை கிராஃபை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ஓகே, தென் வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கோடை டைப்பும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடுக்கான கித்தப் லிங்க் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள் அதில் போய் கோடை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எதனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இம்போர்ட் நம்பைன்னு கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதை இந்த ப்ராடக்ட் ஓரியண்டனான எல்லா கேல்குலேஷன்ஸ்லாம் போடுறதுக்காக வந்துட்டு டெஃபினட்டாக நமக்கு வந்துட்டு நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்ற லைப்ரரி தேவை. இதில் தான் வந்துட்டு நியூமெரிக்கல் கேல்குலேஷன் போடுறதுக்கான எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது. ஓகே, இந்த நம்பை அப்படின்றது இட் இஸ் அ பில்ட்-இன் லைப்ரரி இன் பைத்தான். ஸோ பைத்தானுக்குள்ளே இருக்க ஒரு ஹெவியான லைப்ரரி. இதில் வந்துட்டு நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப்னு கொடுக்குறேன். இம்போர்ட் மேட்டு பிளாட் லிப் டாட் பைப்ளாட்னு கொடுக்குறேன். ஓகே, பைப்ளாட் HPLT. ஸோ இது என்ன அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது இந்த இது வந்துட்டு ஒரு லைப்ரரி. ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸும் மாடியூல்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த மாடியூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பைப்ளாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூல் தான். இந்த மாடியூல் இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கும். மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற லைப்ரரிக்குள்ளே நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்துட்டு PLTன்ற ஷார்ட் அலியாஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்காக இந்த மாடியூல். ஸோ நமக்கு வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் அண்ட் கிராஃப் பிளாட் பண்ண மாடியூல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேட்டா. ஓகே, ஸோ நம்மளோட டேட்டா என்ன அப்படின்னா சிம்பிளானது என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸு தென் வந்துட்டு எத்தனை ப்ராடக்ட்ஸ் சேலாக இருக்குது இதுதான் வந்துட்டு நம்மளோட சேல் டேட்டா. ஓகே, ஸோ அதை வந்துட்டு கிராஃபை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொடுத்துட்டு என்ன லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து லேப்டாப். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் வந்துட்டு அதோட சேல்ஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன். ஓகே, மொபைல் ஃபோன். ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் ஃபோனுக்கு அப்புறம் டேப்லெட்டு. ஓகே, ஸோ டேப்லெட்டும். ஓகே, டேப்லெட் நெக்ஸ்ட் என்ன ஹெட்ஃபோன்ஸு. ஓகே, இந்த மாதிரியான நீங்களும் வந்துட்டு எந்த இது வேணால் கொடுத்துக்கோங்க. ஓகே, எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வேணால் கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்க தான் கொடுக்கணுன்ட்டு அவசியமும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபைனல் ஒன். ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக வந்து 5 தான் கொடுக்கணும்னு இல்லை, எத்தனை 10 12 கொடுக்கலாம். பட் நமக்கு வந்துட்டு 5 இங்கே போதும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய அதாவது வாஷிங் மிஷின் வேறு அயன் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூ கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லிஸ்ட்டு, நம்மளோட ப்ராடக்டான லிஸ்ட்டு. ஓகே, நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் தான். லேப்டாப்பு, மொபைல், டேப்லெட்டு, ஹெட்ஃபோன்ஸு, ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸோட நேம் இருக்குது. பட் ஆனால் எவ்வளோ வந்துட்டு சேல் ஆச்சு அப்படின்றது வேல்யூ இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஸோ அதுக்காக வந்துட்டு அரே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு np அரே ஆஃப் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட இது வேல்யூஸை கொடுக்குறோம். ஓகே, 120, 200. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குற வேல்யூ. நீங்களும் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுக்குறோன்றதுனால நமக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பிரச்சனை இல்லை ஒன்றும். ஓகே, அடுத்து 18 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ண இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை எங்கே கொடுத்துருக்கேன் np.array அப்படின்ற, அதாவது np அப்படின்ற இந்த மாடியூல் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றில் நம்பை தான்.
இந்த நம்பையில் என்ன இருக்குது அப்படின்னா அரே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த லிஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டை என்ன பண்ணோம், ஆக்சுவலாக அந்த அரே ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்துட்டு நம்ம இதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற லிஸ்ட்டை வந்துட்டு அரேவாக மாற்றிடும். ஸோ நம்ம வந்துட்டு இப்படி கொடுக்கறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம லிஸ்ட்டாக இன்புட்டை கொடுத்து அதை அரேயாக மாற்றிக்கிறோம். அந்த அரே சேல்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக வந்துட்டு இப்படி கொடுக்குறோம் அப்படின்றது. அதாவது நம்மளோட இந்த சேல்ஸ் டேட்டாவை அரே ஃபார்மில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக நான் வந்துட்டு கொடுக்குறது லிஸ்ட்டு தான், ஆனால் அதை வந்துட்டு அரே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அது வந்துட்டு எங்கே இருக்குது, நம்பைன்ற லைப்ரரியில் இருக்குது. அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற அரேன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த லிஸ்ட்டு இன்புட்டாக கொடுத்தேன்னா அது வந்துட்டு அரேவை மாற்றிடும். கிடைச்ச அரேவை இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட டேட்டா வந்துட்டு இப்போ ரெடி. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்தா போதும், அது வந்து பிளாட் பண்ணிடும். ஓகே, ஸோ அது ரொம்பவே சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லை, அந்த பைப்லாட் அப்படின்ற மாடியில் பிஎல்டின்னு சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறேன், அலியாஸ் யூஸ் பண்ணி. அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எந்த கிராஃப் எனக்கு வேணுமோ அதுக்கான ஃபங்க்ஷனை வந்துட்டு ஃபங்க்ஷன் நேமை நான் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸை கொடுத்தா போதும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற இன்புட் தான் வந்துட்டு ஆர்குமெண்ட். ஓகே, இப்போ நான் பார் ஆஃப்னு கொடுத்தேன் அப்படின்னா பார்னது ஒன்றும் இல்லை, பார் சார்ட்டுன்ற ஒரு டைப்பு அதுதான் வந்துட்டு வேணும். ஓகேவா? ஸோ அதனால் அது கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார் சார்ட்டை பிளாட் பண்ணும், அதில் நம்ம கொடுத்த டேட்டா வச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்குது, ப்ராடக்ட்டு அதோட சேல்ஸு. ஸோ அந்த டேட்டா வந்துட்டு ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஸோ உள்ளே வந்துட்டு இப்படி ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸு சேல்ஸ். ஓகே, ஸோ நம்மகிட்ட இருந்து எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு அது பிளாட் பண்ணிடும். பட் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சில சின்ன வந்துட்டு ஒர்க் இருக்குது. என்னென்னா நம்மளோட கிராஃபுக்கு டைட்டில் வைக்கணும். லாஜிக் முடிஞ்சு போச்சு. ஓகே, டைட்டில் எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒய் ஆக்சிஸ் டைட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் கிரிட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். தென் வந்து பிளாட்டை ஷோ பண்ணணும். இந்த பிளாட்டை ஷோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ண முடியும் கிராஃபை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு டைட்டில் வைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு யூனிக்காக டைட்டில் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு இருக்குது, அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ப்ராடக்ட் சேல்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைட்டில் வச்சாச்சு. பட் ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக எக்ஸ் லேபிள் ஆஃப் கொடுத்துட்டு பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் ஆஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா விண்டோவில் நம்மளோட கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேம் வச்சிரும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸோட நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாச்சு. தென் பிஎல்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய் லேபிள் கொடுக்குறேன். ஸோ ஒய் லேபிள் எதுக்காகனா ஒய் ஆக்சிஸ்க்கு நேம் வந்துட்டு பிளாட் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னா சேல்ஸ் யூனிட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, சேல்ஸ் யூனிட்ஸ் ஒன்றும் இல்லை, எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்துட்டு சேல் ஆச்சு அப்படின்றது. ஸோ யூனிட்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஷூர். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ் ஒய் ரெண்டுமே முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பிரிண்ட் இல்லை பிஎல்டி. ஓகே, ஸோ பிஎல்டி டாட் கிரிட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த கிரிட்டுன்னு கொடுத்துட்டு ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த கிரிட் அப்படின்றது கிரிட்டை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கிராஃபில் வந்துட்டு பிளாட் பண்ணும். பட் ஆனால் கிரிட்ஸ் அப்படின்ற ஒன்றும் இல்லை, ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேபிள்ஸை பிரிச்சுடும் இல்லையா. இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஒரு 4x4 டேபிளுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிள் என்ன பண்ணுவோம், ரோஸ் அண்ட் காலம்ஸாக சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸாக பிரிப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு கிரிட்டு. இங்கே வந்துட்டு கிரிட்டுன்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் கிரிட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடும். பட் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்ததுனால எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக என்ன பண்ணும் அப்படின்னா லைன்ஸை பிளாட் பண்ணணும். அண்ட் ஒய் ஆக்சிஸில் எந்த ஒரு லைன்ஸும் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக மட்டும்தான் எல்லா லைன்ஸும் இருக்கும். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துட்டு எந்த லைன்ஸுமே இருக்காது. ஈவன் வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக எந்த ஒரு லைனுமே இருக்காது, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய் கொடுத்தா இதுதான் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கிராஃப் வந்துட்டு நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்காக ஷோ கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ நம்மளோட ஃபுல் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே இதில் வந்துட்டு என்னோடய கிராஃப் வந்துட்டு இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நான் என்னோடய கிராஃபு. ஸோ இந்த கிராஃப் என்ன அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸில் கொடுத்த ஹெட்டிங், ஒயில் கொடுத்தோம் சேல்ஸ் யூனிட், அது ப்ராடக்ட் சேல்ஸ் அனாலிசிஸில் ஹெட்டிங். இது வந்துட்டு நம்மளோட பார் சார்ட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னென்னா பிஎல்டி டாட் கிரிட் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய் கொடுத்தோம். அதில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், எல்லா கிரிட்டு லைன்ஸுமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும் சொன்னேன் இல்லையா. இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸுமே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும்
எல்லா லைனுமே இதுக்கு பேரலாக மட்டும்தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் பேரலாமல் ஒரு லைன் கூட இல்லை. காரணம் என்னென்னா ஆக்சிஸ் ஈக்குவல் ஒய் கொடுத்தோன்னா எல்லா லைனுமே எக்ஸுக்கு பேரலாக மாறும், ஒயில் ஒரு லைன் கூட இருக்காது. ஸோ தென் வந்துட்டு இதெல்லாமே சேல்ஸ் யூனிட் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்த வேல்யூ தான். தென் இதெல்லாமே நம்ம கொடுத்த நேம். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்துட்டு 120 லேப்டாப் அரௌண்ட் ஒரு 120 சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி மொபைல் ஃபோன் எடுத்தோம்னா 200 மொபைல் ஃபோன் சேல் ஆயிருக்கு. டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேப்லெட் வந்து அரௌண்ட் ஒரு 80 சேல் ஆயிருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் எடுத்தோன்னா அரௌண்ட் ஒரு 150 சேல் ஆயிருக்கு. ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு ஒரு 70 to 80 வந்துட்டு சேல் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட சேல்ஸ் டேட்டா. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. Okay, so thank you for watching this video. So see you later in the next video. Okay.